மத்திய அரசு கேட்கலையா? ராமநாதபுரம் விவசாயிகள் குரல் வந்து கேட்கலையா? நிவாரணம் எப்போது? அரசாங்கத்தை கேட்கிறோம், ஆளுநரை கேட்கிறோம். எங்களுக்கு நியாயம், நீதி வேண்டும். தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தில் 100% எங்களுக்கு கிடைக்கணும். ஏழை விவசாயிகள் வாங்கிய கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யணும். ஏழை விவசாயிகள் வாங்கிய கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யணும். கேட்கலையா? எங்கள் குரல் கேட்கலையா? அடகு வச்சு 5 வட்டி கடனை வாங்கி மகளும் உழைச்சு நேற்று காத்த மலையில வயலில் மாற்றிச்சு நிவாரணம் மத்திய அரசு மாநில அரசு கேட்கிறோமே எங்க சத்தம் கேட்கலையா? சாகுபடி நம்பித்தான இருக்கும். ஏழை விவசாயிகள் உண்மையான குறைகளை பணிவோடு கூடுகிறோம். சரி ராமநாதபுரம் மாவட்டத்துல உங்க சார் பார்த்தா பேசுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதி கொடுக்கிறீங்களோ அப்பதான் அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல 1.37 லட்சம் ஹெக்டேர்ல நடப்பாண்டு செம்பா பருவ சாகுபடி செஞ்சிருக்கிறோம். செஞ்சம் போல வடகிழக்கு பருவமழை எங்களை ஏமாத்திருச்சு. நாங்க விதைச்ச விதைகள் எல்லாம் கருகி போச்சு. மீண்டும் தாமதமாக பெய்த வடகிழக்கு பருவமழையில விவசாய பணியை ஆரம்பிச்சோம். நல்லபடியா விவசாயில விளைஞ்சு நிக்குது. தற்போது பெய்த அதீத கனமழை தொடர் மழையால ராமநாதபுரம் மாவட்டத்துல கடலாடியில சிக்கலு, பீக்கிருந்த, கொத்தங்குளம், சிறைக்குளம், தனிச்சியா, பன்னந்த, அதே போல சேரந்த, சேனாங்குறிச்சி, கிருஷ்ணாபுரம், சிறைக்குளம், பொட்டல்பச்சேரி, பேய்க்குளம் என பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு தற்போது 26 ஹெக்டேர் மழையில முளைச்சிருச்சு. முளைச்ச பயிருக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 20,000 தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதே போல 5 வட்டிக்கு வாங்கி கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி செலவு செஞ்சிருக்கோம். அதனால எங்களுடைய விவசாய கடன் அனைத்தையும் தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு முழுமையா தள்ளுபடி செய்யணும். அதே போல பாரத பிரதமர் தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்துல நாங்க எல்லாரும் நெல்லுக்கும் மிளகாய்க்கும் காப்பீடு செஞ்சிருக்கோம். இந்த காப்பீடு செஞ்சதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகாமல் ஏழை விவசாயிகளுடைய உண்மையான நேர்மையான நேர்த்தியான கோரிக்கை ஏற்று காப்பீடு செய்த அனைவருக்கும் 100% தேசிய வேளாண் காப்பீடு தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் MSK பாக்கியநாதன்.
ஒரு மனுவை கையில வச்சுக்கணும் கொஞ்சம் மனுவை கையில வச்சுக்கங்க. லேடிஸ் யாரா பேசுவீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? யார் பேசுவா? எடுத்துங்கய்யா, எடுங்க. என்ன கணக்கு இருக்கா? ராமநாதபுரம் 1.37 ஹெக்டேர்ல நடப்பாண்டு சம்பாபுரம் சாகுபடி செய்திருக்கிறார். அந்த கவருக்குள்ள இருக்கு. வடகிழக்கு பருவமழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யல. உள்ள பீரோக்குள்ள ஒரு அறுவடைக்கு தேவையான நெல் கதிர்கள் தற்போது பெய்த அதீத கனமழை மற்றும் தொடர்மழை காரணமாக பாதிக்கப்பட்டு வயல்வெளிகளில மரப்பணியில முளைச்ச பயிர அதிகாரிகள் இதுவரைக்கும் ஆய்வு செய்யல. தமிழக அரசு மத்திய அரசுக்கு நிவாரணம் அறிவிக்க. அதனால இது விஷயமா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் கோரிக்கை மனு கொடுக்க இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழக அரசு மத்திய அரசும் உரிய இழப்பீடு நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு வைகை விவசாயம் வயிறு யார் பேசுவா? யாரா பேசுவீங்களா? யார் பேசுவா? வாங்க வாங்க. யாரு? எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கே, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க வந்திருக்கப்பா, இது வெள்ளம் வந்து அழிஞ்சிருச்சு, அதுக்காண்டி கேக்குறதுக்கு வந்தோம். எவ்வளவு விவசாயம் போட்டிருக்கீங்க, எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க, என்ன செய்யணும்? அதுக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கணும். எங்களுக்கு செலவு வந்து 40,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். 40,000 செலவு பண்ணி விவசாயம் தண்ணியில பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுங்க. தண்ணியில போயிருச்சு. அது கேட்கறதுக்கு வந்திருக்கோம். முளைச்சு போச்சு. கீரந்த பேரு மாணிக்கவல்லி. வேற யார் பேசுறா? நல்லா நல்லா பேசுறாரு. வாங்கினா என்ன எவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்க போறதில்ல. ஊருக்கு 2 பேர் மட்டும் வாங்க. ஆமா போவேன். 5 பேர் போயிருக்காங்க. 10 பேர் போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டாங்க. அனுமதி 10 பேர் கொடுத்தாச்சு. எத்தனை எக்ஸ்ட்ரா போன முடியும்? அதே மட்டும்
போய் வாங்க போய் இடமா இருக்கு இருக்கிற 10 பேர் தான் போக முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அப்புறம் எந்த ஊரு? போய் உட்காருங்க போங்க. உட்காருங்க. சார் கட் பண்ணிக்கங்க சார். மேடம் கட் பண்ணிக்கங்க.